Hi friends, welcome back to the channel. நாம இன்னைக்கு கிராமர் சீரிஸோட டே 1ல தான் இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா parts of sentence. அதாவது sentence pattern, subject, verb, object அப்படினு இருக்கு இல்லையா, அந்த sentence pattern தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்த கிராமர் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது வந்து இந்த subject, verb, object தான். இது தெரிஞ்சாதான் நமக்கு கிராமர் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டோட பேசிக்ஸ் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். வேர்ட்ஸ் கம் டுகெதர் டு ஃபார்ம் அ சென்டென்ஸ். அதாவது சின்ன சின்ன வேர்ட்ஸ் சேர்ந்து தான் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுது. கரெக்டாக? இந்த சென்டென்ஸில் ரெண்டு பேசிக்ஸ் இருக்குது. ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று ப்ரெடிகேட். இந்த ப்ரெடிகேட்டில் வேர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேசிக்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து இப்போது சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது செயலை செய்கிறவங்க, அதாவது டூவர். ஒரு செயல் நடக்கும் இல்லையா, அந்த செயலை செய்கிறவங்கள தான் நாம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வேர்ப். வேர்ப் அப்படிங்கிறது செயல், என்ன செயல் செய்யப்படுதோ அதுதான் வேர்ப். அடுத்தது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த ஆக்ஷன் இருக்குல்ல, அந்த செயல் வந்து அந்த வேர்ப் எது மேலே செய்யப்படுதோ அதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ராம் பிளேஸ் ஃபுட்பால். ராம் கால்பந்து விளையாடுகிறான். இதில் ராம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், சரியா? பிளேஸ் அப்படிங்கிறது வேர்ப், ஃபுட்பால் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போது நான் எப்படி ராம் அப்படிங்கிறத சப்ஜெக்ட்னு சொன்னேன்? எப்படி அப்படின்னா, ராம் பிளேஸ் ஃபுட்பால் அப்படிங்கிற சென்டென்ஸில் பிளேஸ் அப்படிங்கிறது வேர்ப், அதாவது ராம் கால்பந்து விளையாடுகிறான். இதில் விளையாடுகிறான் பிளேஸ் அப்படிங்கிறது தான் ஒரு செயல். இந்த செயலை செய்கிறவங்க யார்? சப்ஜெக்ட். அப்போது அந்த சப்ஜெக்ட் வந்து ராம். கரெக்டாக? பிளேஸ் அப்படிங்கிறது வேர்ப், ஃபுட்பால் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அவன் என்ன விளையாடுறான்? கால்பந்து விளையாடுறான். ஸோ அந்த ஆக்ஷனை வந்து நம்ம எது மேலே செய்கிறோமோ அதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ ராம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பிளேஸ் அப்படிங்கிறது வேர்ப், ஃபுட்பால் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். காயத்ரி சிங்ஸ் எ சாங். காயத்ரி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், சிங்ஸ் அப்படிங்கிறது வேர்ப், எ சாங் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இதுலேயும் சிங்ஸ் அப்படிங்கிறது வேர்பு, இந்த வேர்பை செய்கிறவங்க சப்ஜெக்ட். காயத்ரி சப்ஜெக்ட், சிங்ஸ் அப்படிங்கிறது வேர்பு, இந்த வேர்பு எது மேலே செய்யப்படுதோ அதுதான் ஆப்ஜெக்ட். அது வந்து சாங், ஏ சாங். ஓகேவா? இப்போது சில சென்டென்ஸில் வந்துட்டு ஆப்ஜெக்ட் வராமலேயே அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஹீ ரன்ஸ், தே லாஃப். ஹீ ரன்ஸ் அப்படிங்கிறது அவன் ஓடுறான், தே லாஃப் அப்படிங்கிறது அவங்க சிரிக்கிறாங்க. இப்போது ஹீ ரன்ஸ், இதில் சப்ஜெக்ட் எது? ஹீ. வேர்ப் எது? ரன்ஸ். அவ்வளோதான். இதில் ஆப்ஜெக்ட் கிடையாது. அதே மாதிரி தே லாஃபில் தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட், லாஃப் அப்படிங்கிறது வேர்ப். இந்த மாதிரி சில சென்டென்ஸுக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் இல்லாமலே வந்து சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். அண்ட் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சென்டென்ஸில் வரணும் அப்படின்னா வேர்ப் ஆனது ஆக்ஷன் வேர்பாக இருக்கணும். ஓகேவா? வேர்பில் 3 டைப்ஸ் இருக்குது. முக்கியமான 3 டைப்ஸ், நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் முக்கியமான 3 டைப்ஸ் பி வேர்ப், ஆக்ஷன் வேர்ப்ஸ், ஆக்சிலரி வேர்ப்ஸ், அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 வேர்ப்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ப்ஸு. இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது சென்டென்ஸ் பேட்டர்னோட பேசிக்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ பேசிக்ஸ் ஃபுல்லாக நல்லா பார்த்தாச்சு. இவ்வளோதான் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன், சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த பேசிக்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.